Hello everyone, welcome to our channel Twinkle Stars. நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த ஸ்காலர் ஜிப்சி அப்படிங்கிற போமை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான போம். இந்த போமை யார் எழுதியிருக்கா அப்படின்னா மேத்யூ ஆர்னால்டு. இவருடைய ரொம்ப ஒரு ஃபேமஸான போம்னு இந்த த ஸ்காலர் ஜிப்சியை நம்ம சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் we are going to see about author introduction. Okay, Matthew Arnold எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 24 டிசம்பர் 1822 வந்து பிறக்கிறாரு. லேல்ஹம் மிடில்செக்ஸ் இங்கிலாந்து. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். இங்கிலாண்டில் தான் பிறக்கிறாரு. தென் இவரோட பேரண்ட்ஸ் யார் அப்படின்னா தாமஸ் ஆர்னால்டு, மேரி பென்ரோஸ். தாமஸ் ஆர்னால்டு தான் மேத்யூ ஆர்னால்டோட ஃபாதர். இவர் தான் ரக்பி ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். ஓகே, தென் மேரி பென்ரோஸ் யார் அப்படின்னா மேத்யூ ஆர்னால்டோட மதர். மேத்யூ ஆர்னால்ட் வின்செஸ்டர் ஸ்கூலில் படிக்கிறாரு. தென் ரக்பி ஸ்கூலில் படிக்கிறாரு. ஸோ அவரோட ஸ்கூல் லைஃப் கம்ப்ளீட் ஆன பிறகு பாலியல் காலேஜில் அவரோட டிகிரியை முடிக்கிறார். ஓகேவா? ஸோ இவர் படிச்சுட்டு இருக்கும்போதே இவருக்கு வந்து கிளாசிக்ஸில் ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் அவரோட எஜுகேஷனை முடித்த பிறகு 35 இயர்ஸ் ஸ்கூல் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கிறாரு. ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலாக போய் வந்து விசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது வந்து நாட் ஒன்லி இன் இங்கிலாண்டில் மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்க்குமே போய் அங்கே உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாம் இவர் வந்து விசிட் பண்ணுவார். அங்கே உள்ள கல்ச்சர், மக்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்து இவர் நல்லா அப்சர்வ் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஒர்க் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி இதை வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டோடு பண்ணுவார். ஓகே, தென் இவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னா 15th ஏப்ரல் 1888 லிவர்பூல் அந்த பிளேஸில் இறந்துடுறாரு. இது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாண்டில் தான் இருக்குது. தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போம். த ஸ்காலர் ஜிப்சி அப்படிங்கிற இந்த போம் வந்து இது வந்து ஒரு ரொம்ப பெரிய போம். இதில் டோட்டலி 25 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 10 லைன்ஸ் இருக்குது. நம்ம இதை டெக்கா ஸ்டான்சாஸ் அப்படின்னும் சொல்லலாம். டோட்டலி இந்த போமில் 250 லைன்ஸ் இருக்குது. 250 லைன்ஸ் இருக்குது. இதோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னா ABCBCADEED இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போம். இதுதான் இந்த போமோட ரைம் ஸ்கீம். The poem is written mostly in iambic pentameter. இந்த போம் வந்து எந்த மீட்டரை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா இயாம்பிக் பென்டாமீட்டர். அது மட்டும் இல்லாமல் இதை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1853 த ஸ்காலர் ஜிப்சி அப்படிங்கிற போம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. The Scholar Gypsy is a poem by Matthew Arnold published in 1853. It is based on a 17th century story from Joseph Glanvill's The Vanity of Dogmatizing. ஆக்சுவலாக அந்த போமில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஜோசப் கிளான்வில்ஸ் அப்படிங்கிற ரைட்டருடைய த வேனிட்டி ஆஃப் டாக்மடைசிங் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் இருந்து எடுக்கப்பட்டது. ஒர்க்கில் உள்ள ஸ்டோரியை தான் ஆர்னால்ட் வந்து இந்த போமில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரி ப்ளஸ் அவரோட வியூஸ், அவரோட தாட்ஸையும் இதில் இன்க்ளூட் பண்ணி ஒரு போமாக கொண்டு வந்திருக்காரு. which tells the tale of an Oxford student who leaves academic life to join a group of gypsies and learn their ways. ஸோ ஆக்சுவலாக இதில் இந்த வேனிட்டி ஆஃப் டாக்மடைசிங் அப்படின்னு சொன்னால அந்த ஒர்க்கில் இது வந்து ஒரு ஸ்டோரி. ஓகே, இதில் வந்து எதை பற்றின ஸ்டோரி அப்படின்னா ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு ஸ்காலர், அவரோட லைஃப், அவருடைய ஸ்டடீஸ், அவரோட யூனிவர்சிட்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஜிப்சி கூட வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜிப்சிஸ் அப்படின்னா நாடோடிகள். ஓகேவா? ஒரு குரூப் ஆஃப் ஜிப்சிஸ் கூட ஜாயின் பண்ணி அவங்க கூடயே இருந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க ஜிப்சி கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குது, அவங்க நேச்சராக ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ அதை நானும் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்காலர் வந்து அங்கே வந்து சேர்ந்துருக்காரு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஆர்னால்ட் கம்பைன்ஸ் திஸ் ஓல்ட் லெஜண்ட் with his own ideas about modern society, nature and the search for truth. ஓகே, ஆர்னால்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஸ்டோரி, இதுதான் அந்த மெயின் ஸ்டோரி. ஓகேவா? இந்த ஸ்டோரி கூட அவருடைய பர்சனல் தாட்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறாரு. மாடர்ன் லைஃப் எப்படி இருக்குது, அதுவே நேச்சர் எப்படி இருக்குது, நேச்சரோட நம்ம வந்து ரொம்ப கனெக்டடாக இருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், எவ்வளோ ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆர்னால்ட் இந்த போமில் டிஸ்கஸ் பண்ணுவார். The poem is set in the peaceful countryside around Oxford. Arnold uses this beautiful natural setting
to contrast the calm and purity of nature with the confusion and restlessness of modern life. ஆக்சுவலாக அந்த போமோட செட்டிங் இது எங்கே அப்படின்னா, இது ஆக்ஸ்ஃபோர்ட் கண்ட்ரி சைடில் தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போம் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸா வைஸ் நம்ம ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு இடங்களை பற்றின டிஸ்கிரிப்ஷனாக ஆத்தர் கொடுத்துருக்கும்போது நம்மளே டேரெக்டாக அந்த இடத்துல இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு பாஸ்டோரல் செட்டிங் இந்த போமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்னால்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த காம் அண்ட் பியூரிட்டி ஆஃப் நேச்சர், அதாவது நேச்சர் எவ்வளவு வந்து ஒரு அமைதியை நமக்கு தருது, அது எவ்வளவு பியூராக இருக்குது, நம்மளுடைய லைஃப் நிறைய நல்ல விஷயங்களை அந்த நேச்சர் வந்து கொடுக்குது. ஸோ அந்த லைஃப்பையும் இன்னொரு அது கூட எதை கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, கன்ஃபியூசன் அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப். அந்த டைமில் இருந்தக்கூடிய மாடர்னிட்டி அது எப்படி இருக்குது, அதில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்குது, மக்களிடையே ஒரு அமைதி இல்லை, இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன் தான் அங்கே போயிட்டுருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து ஆர்னால்டு கான்ட்ராஸ்ட்டாக சொல்கிறாரு. அதாவது ஒரு சைடு இவ்வளோக்குள்ளே அழகான நேச்சர் இருக்குது, இவ்வளோக்குள்ளே அமைதியாக இருக்குது, அதுக்கு இன்னொரு சைடு அதுக்கு ஆப்போசிட்டாக மாடர்னிட்டி அப்படிங்கிற பேரில் நமக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் மிச்சம், வேறு நம்மளுடைய அந்த அமைதி ஹோப் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து போய்கிட்டு அந்த மாதிரி ஆர்னால்டு சொல்கிறாரு. The poem opens on a quiet summer day. The poet sits in the fields near Oxford and watches the beauty of nature. He asks a shepherd to continue his work while he enjoys the peaceful surroundings. The poem வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஒரு சம்மர் டைமில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகும்போது போயட் வந்து அந்த ஃபீல்டில் ஒரு பிளேஸில் உட்காந்து நேச்சரை ரசிச்சிட்ருக்கிறாரு. அது பக்கத்தில் புல்லெல்லாம் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்குது, அதோட ஷேடோவில் இவர் உட்கார்ந்தா கூட இவருக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த அளவுக்கு அந்த புல்லோட நிழல் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேச்சரை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பார். அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவரோட கையில் வந்து ஒரு புக்கும் இருக்குது. சரி, அது என்ன புக்குது அப்படின்னா, அதுதான் த வேனிட்டி ஆஃப் டாக்மடைசிங். ஸோ அந்த புக்கு இருக்குது, அந்த புக்கு தான் அவரோட கையில் இருக்குது, அதை தான் அவர் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை அவர் வச்சுட்டே வந்து அவர் அந்த நேச்சரை ரசிச்சுட்டு இருக்கிறாரு, எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ஸ்கையாக இருக்கட்டும், இந்த ஃபீல்டாக இருக்கட்டும், அங்கே வந்து நிறைய ஷெப்பர்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, நிறைய வந்து கேட்டில்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட நேச்சுரல் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம போயட் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஷெப்பர்ட்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஷீப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லா வந்து அதை மேய விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு பிறகு ஈவினிங் டைம் வரும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் வந்து நல்லா மேஞ்சாச்சுலாம், இனி இதை எல்லாத்தையுமே எடுத்து மறுபடி ஷெட்டில் கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு வாங்க, நமக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த மாதிரி அவர் சொல்லுவார். ஆர்னால்ட் டிஸ்கிரைப்ஸ் க்ரீன் ஃபீல்ட்ஸ், ஹில்ஸ், ட்ரீஸ், ரிவர்ஸ் அண்ட் வில்லேஜஸ் இன் ரிச் டீட்டெயில். ஆர்னால்டு வந்து இதில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த போம் ஃபுல்லாகவே வந்து க்ரீன் ஃபீல்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், ஆறுகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ நேச்சர் அப்படிங்கும்போது அங்கே சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் இருக்கும், அதுவுமே வந்து அந்த நேச்சுரல் செட்டிங்ஸோட அந்த நேச்சர்னால ரொம்பவே அழகாக இருக்கும், அப்படி தானே. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து ஆர்னால்டு அவருடைய போமில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். These descriptions create a calm pastoral atmosphere and prepare the reader for the story of the scholar gypsy. The scholar gypsy symbolizes the ideal human being. அதாவது இந்த பாஸ்டரல் செட்டிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இவர் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆர்னால்டு அப்புறம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ரீடருக்கு ஸ்காலர் ஜிப்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகுறாரு. இந்த ஸ்காலர் ஜிப்சி அப்படிங்கிறது இது வந்து ஒரு நார்மல் கேரக்டர்னு நம்ம சொல்ல முடியாது, நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நார்மல் ஹியூமன் பீயிங்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டியை தாண்டி யார் நம்ம த ஸ்காலர் ஜிப்சி வந்து ஒரு ஐடியல் பர்சன். ஏன்னா இவர்கிட்ட வந்து ஒரு சம்திங் ஸ்பெஷல் வந்து இருக்குது, ஏன்னா இவர் வந்து ஜிப்சிஸ் கூடயே இருக்கிறார், அப்படி தானே, நேச்சராகவே வந்து கனெக்ட் ஆகி இருக்கிறாரு. அதனால இவர் வந்து ஹீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸ்டோரி ஆஃப் த ஸ்காலர் ஜிப்சி. த poet remembers an old legend about a poor Oxford student. According to the story, the student became dissatisfied with ordinary university learning. He believed that books alone could not provide complete knowledge. அதாவது நான் அந்த ஸ்காலர் ஜிப்சி அப்படிங்கிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட். அவருக்கு அந்த லேர்னிங்ஸ் இது எல்லாமே வந்து
என்ன அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல, அவரோட ஸ்டடீஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம புக்கிலேருந்து படிக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல அறிவை கொடுக்கும் அப்படின்ட்டு கிடையாது. நாட் ப்ரொவைட் கம்ப்ளீட் நாலேஜ். இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நேச்சராக கனெக்ட் ஆகி இருக்கணும். அதுக்கு ஒரே வழி நம்ம ஜிப்சிஸ் கூட கனெக்ஷனில் இருந்தால் தான் நமக்கு நேச்சர் பற்றின நாலேஜ் எல்லாமே நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிப்சிஸ்க்கு சூப்பர் பவர் இருக்குது, அந்த பவரையும் வந்து நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இவர் வந்து அவரோட ஸ்டடீஸ், அவரோட கேரியர் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஜிப்சிஸ் கூட போகிறாரு. ஓகே, the student left Oxford University and joined a band of gypsies. He wanted to learn their secret wisdom, mysterious powers and special understanding of nature and life. இவர் எதுக்காக மெயினாக அங்கே போகிறாரு ஜிப்சிஸ் கூட அப்படின்னா அவருக்கு வந்து அவங்க வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறாங்க. அந்த சீக்ரெட் விஸ்டம் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களுடைய சீக்ரெட் விஸ்டத்தை நான் லேர்ன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய பவர்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் கற்றுக்கிடணும். அதுக்காக தான் நான் மெயினாக அங்கே போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அஸ் வெல் அஸ் அவங்க எப்படி நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதமுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே நான் கற்றுக்கணும். ஸோ இதுக்காக தான் நான் இப்போ வந்து ஜிப்சிஸ் கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு சொல்கிறாரு. The gypsies believed that through patience and deep concentration a person could gain hidden knowledge. அது மட்டும் இல்லாமல் the gypsies, பொதுவாகவே gypsies வந்து என்ன நம்புகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பொறுமை இருக்கணும், பேஷியன்ஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் டீப் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே வந்து இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம டீப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹிடன் நாலேஜை நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறது ஜிப்சிஸோடைய பிலீவ்ஸ். The student devoted his entire life to this search. Because of his complete dedication, he became known as the scholar gypsy. ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட் தானே, அவர் வந்து அவரை தானே நம்ம ஸ்காலர் ஜிப்சின்னு சொல்கிறோம். ஸோ அவர் வந்து அவருடைய என்டையர் லைஃபையுமே வந்து எதுக்காக அப்படின்னா ஜிப்சிஸோட லைஃப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்காகவும் ஜிப்சிஸோடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அவங்களுடைய அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்காகவும் அவங்கக்கிட்டேருந்து அந்த நாலேஜை கற்றுக்கிட்டதுக்காகவும் அவருடைய என்டையர் லைஃபையுமே வந்து இந்த தேடுதலையே அவருடைய என்டையர் லைஃபையும் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சும்மா ஏன்னா தானோன்ட்டு பண்ணலை, இதை வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதை பண்ணுறாரு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா த ஸ்காலர் ஜிப்சி அப்படின்ட்டு சொல்கிறோம். Criticism of modern life. The central idea of the poem is Arnold criticism of modern civilization. அதாவது இந்த போமில் மெயினாக வந்து என்ன ஆர்னால்டு சொல்லுவார் அப்படின்னா அவர் வந்து மாடர்னிட்டியை அந்த டைமில் இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப்பை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு இந்த போம் மூலமாக. இதுதான் இந்த போமோட சென்ட்ரல் ஐடியா. ஓகே, அக்கார்டிங் டு ஆர்னால்ட், மாடர்ன் பீப்புள் லிவ் இன் டவுட் அண்ட் அன்சர்டைனிட்டி, frequently change their opinions and ambitions, lose faith and inner peace, become mentally and spiritually exhausted. அர்னால்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா பீப்புள் வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலை. அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எதையுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட், அதாவது அவங்கக்கிட்ட ஒரு ஃபேத் இல்லை, ஒரு பிலீஃப் இல்லை, எதையுமே வந்து டவுட்டாக தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆம்பிஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒப்பீனியனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான தன்மை இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய ஆம்பிஷன்லையோ இல்லைன்னா அவங்களுடைய ஒப்பீனியன்லேயோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான மைண்டும் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்னால மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி எக்ஸ்காஸ்டட், ரெண்டுலேயும் அவங்க வந்து மென்டலாகவும் சஃபர் ஆகுறாங்க, ஸ்பிரிச்சுவலாகவும் சஃபர் ஆகுறாங்க. அந்த மாதிரி தான் மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பீப்புளோட லைஃப் இருக்குது. ஆர்னால்டு கால்ஸ் திஸ் கண்டிஷன் த ஸ்ட்ரேஞ்ச் டிசீஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப். ஆர்னால்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா மக்கள் இப்படி சஃபர் ஆகுறாங்கல்ல, அதாவது அவங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அவங்கக்கிட்ட இல்லை, அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து டவுட்டோட ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸாகவே இருக்கிறாங்களா. ஸோ இந்த சிச்சுவேஷனை ஆர்னால்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னன்னா த ஸ்ட்ரேஞ்ச் டிசீஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப் அப்படின்ட்டு இதை சொல்கிறாரு இந்த சிச்சுவேஷனை.
The scholar gypsy remains free from this disease because he follows one purpose throughout his life. அது மட்டும் இல்லாமல் போயிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்காலர் ஜிப்சி வந்து இந்த டிசீஸ் கிட்டே இருந்து தள்ளியே இருக்கணும். இந்த டிசீஸ் வந்து இந்த ஸ்காலர் ஜிப்சியை அஃபைட் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரே ஒரு பர்பஸ்க்காக இருக்கிறார் அப்படி தானே. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஒரு பர்பஸோடு அவங்க இருக்கலை, சும்மா பலவிதமாக அவங்க மைண்டில் தோன்றது இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த டிசீஸ் வந்து ஸ்காலர் ஜிப்சி கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. The legend. Years passed, but people continued to report seeing the scholar gypsy wandering through the countryside. Shepherds, farmers, travelers, and ordinary villagers claimed that they had seen him walking alone in fields, forests, and hills. அதாவது கொஞ்சம் வருஷங்கள் தாண்டின பிறகு நார்மல் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க அங்கே அந்த ஆடு மாடை மேய்க்கக்கூடிய ஷெப்பர்ட்ஸ் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்காலர் ஜிப்சியை பார்த்தோம், அந்த மலை சைடில் பார்த்தோம், இந்த ரிவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஆன்டிக் ஷேப் ஹேட் வச்சுருந்தார், க்ரே கலர் கிளாத்ஸ் போட்டிருந்தார், ஜிப்சிஸ் எப்படி இருப்பாங்களோ இதே மாதிரி இருந்தார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஷெப்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்காலர் ஜிப்சியை சந்தித்தோம். அவரை எங்கே சந்தித்தோம் அப்படின்னா, ஹில்ஸ் ஆஃப் ஹர்ஸ்ட் இன் த ஸ்ப்ரிங் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நாங்கள் ஸ்காலர் ஜிப்சியை பார்த்தோம். ஆனால் அவர் எங்ககிட்ட எதுவுமே பேசலை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்காலர் ஜிப்சி வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தார் எங்கே அப்படின்னா பெர்க்ஷியர் மூர்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் வந்து உட்காந்து அவர் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் அவரை அங்கே பார்த்தோம். ஆனால் அவர்கிட்ட நாங்கள் போய் பேசலான்னு போகும்போது அவர் வந்து எங்ககிட்ட பேசலை, ஆனால் நாங்கள் அவரை அங்கே பார்த்தோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஜேம்ஸ் ரிவர் இருக்குல்ல அந்த ரிவர்கிட்ட பார்த்தோம், கும்னார் ஹில்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நாங்கள் பார்த்தோம். ஜிப்சி கேம்ப் ஆஃப் பேக்லிவுட் அப்படிங்கிற கேம்பில் ஜிப்சி கேம்பில் வந்து நாங்கள் இந்த ஸ்காலர் ஜிப்சியை பார்த்தோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பீப்புளுமே இல்லைனா எந்த ஒரு யாருமே வந்து நாங்கள் ஸ்காலர் ஜிப்சிக்கிட்ட பேசணும்னு சொல்லலை. அவர் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கூட பேசுகிறத அவாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்பீக்கர் இருக்கால, நம்மளுடைய போயட், அவருமே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானுமே வந்து ஸ்காலர் ஜிப்சியை வந்து பார்த்த மாதிரியான ஞாபகங்கள் எனக்கு இருக்குது. நான் எங்கே பார்த்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா, இந்த ஸ்காலர் ஜிப்சி வந்து ஒரு உட்டன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகும்போது நானே அவரை மீட் பண்ணுற மாதிரியான ஒரு தாட் எனக்கு இருக்குது. ஆனால் அந்த ஸ்காலர் ஜிப்சி அந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு க்ளோக் போட்டிருந்தார். க்ளோக் அப்படிங்கிறது வந்து ஒரு லூஸான கார்மெண்ட் போட்டிருந்தார், ப்ளஸ் ரெயின் கோட்டும் போட்டிருக்காரு. போட்டுட்டு அவர் எதில் ஏறுறார் அப்படின்னா, கும்னார் ஹில்ஸ் அந்த மலைக்கு மேலே வந்து ஏறிட்டு இருக்கிறாரு. இவ்வளோத்துக்கும் அது ரொம்ப ஒரு ஸ்னோஃபாலான டைம், நல்லா ஸ்னோஃபால் இருக்குது. இருந்தாலும் அந்த டைம்லேயே அவர் வந்து அந்த கும்னார் ஹில்ஸ் அந்த மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கிறாரு. சடனாக வந்து அவர் இப்படி திரும்பி பார்க்கும்போது அங்கே கிரைஸ்ட் காலேஜில் ஃபங்க்ஷன் ஏதோ நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே லைட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா அதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்காலர் ஜிப்சி அதை லைட்டாக திரும்பி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவர் அவரோட வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. மீன்ஸ் அவர் வந்து மறுபடியும் அந்த கும்னார் ஹில்ஸில் ஏறுறாரு. இப்படி எனக்கே வந்து ஸ்காலர் ஜிப்சியை பார்த்த மாதிரியான ஒரு தாட் இருக்குது. ஆனால் வந்து நானும் அவர்கிட்ட பேசலை அப்படின்ட்டு நம்மளுடைய போயட்டும் அவருடைய ஞாபகங்கள் அவருடைய மெமரிஸை வந்து இங்கே ஷேர் பண்ணுறாரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருமே நிறைய இடங்களில் நாங்கள் ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம், அந்த மலையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்காலர் ஜிப்சியை பார்த்தோம் அப்படின்ட்டு நிறைய பேர் அங்கே பார்த்தோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ whenever people tried to approach him, he disappeared quickly. This made him a mysterious and almost supernatural figure. அதாவது நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்தோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எப்போம்லாம் வந்து மக்கள் ஸ்காலர் ஜிப்சி கிட்ட போய் பேசணும்னு நினைக்கும் போது அவர் வந்து சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு போயிடுறாரு, அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாரு. ஸோ அவர்கிட்ட ஏதோ வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குது, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபிகராக அவர் மாறிட்டாரு அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க. Arnold imagines that the scholar gypsy is still alive because he lives outside ordinary human life and remains faithful to his single purpose. ஆர்னால்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து அது ஸ்காலர் ஜிப்சி அப்படிங்கிறவர் வந்து ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இப்படி ஜிப்சிஸாக போயிட்டார். ஸோ அவர் வந்து இப்போ வரைக்கும் உயிரோடு இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் ஆர்னால்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்காலர் ஜிப்சி வந்து இப்போ வரைக்கும் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து நம்மளை மாதிரி ஆர்டினரி லைஃப்பை லீட் பண்ணலை, நம்மக்கிட்ட இருந்து அவர் வந்து தள்ளி இருக்கிறாரு, அவர் நேச்சராக இருக்கிறாரு. ஸோ அதனால்
அவர் வந்து இப்போ வரைக்கும் அலைவாக தான் இருக்கிறாரு. அது ஒரு ரீசன். அதாவது நான் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ்கிட்ட இருந்து அவர் விலகி இருக்கிறாரு. நேச்சரோட நேச்சராக கனெக்ட் ஆகி இருக்கிறாரு. மோரோவர் அவர்கிட்ட ஒரே ஒரு பர்பஸ் தான் இருக்குது. அப்படி தானே அவர் வந்து அவருடைய ஒன்லி ஒன் பர்பஸுக்காக தான் அவரோட லைஃப் ஃபுல்லாகவே வந்து அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக அவர் உயிரோட தான் இருப்பார் அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. The scholar gypsy is different. Unlike modern people, the scholar gypsy has only one aim in life. அதாவது ஏன் ஆர்னால்டு ஸ்காலர் ஜிப்ஸியே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ மாடர்ன் ஏஜில் மாடர்ன் பீப்புள் எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பில் நிறைய ஆம்பிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ஸ்காலர் ஜிப்ஸி ஒரே ஒரு ஆம்பிஷன் தான், ஒரே ஒரு எய்ம் தான் அவரோட லைஃப்பில் வச்சுருக்கிறாரு. அதனாலேயே அவர் வந்து ஹீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ நெவர் லாசஸ் hope or changes his purpose. He possesses patience, faith, determination, inner peace, complete dedication. அதாவது இந்த ஸ்காலர் ஜிப்ஸி எப்போவுமே வந்து அவருடைய எய்ம்லேருந்து அவர் வந்து பின்வாங்கினதே கிடையாது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் அவருக்கு வந்ததே கிடையாது. அவ்வளோக்குள்ளே அவரோட ஆம்பிஷனில் அவருடைய தாட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காலர் ஜிப்ஸி கிட்ட நிறைய பேஷியன்ஸ் இருக்குது, ஃபேத் இருக்குது, டிட்டர்மினேஷன் இருக்குது, இன்னர் பீஸ் இருக்குது, கம்ப்ளீட் டெடிகேஷன் இருக்குது. அதனால அவர் வந்து நார்மல் ஹியூமன், ஹீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மாடர்ன் பீப்புள் அப்படின்ட்டே சொல்கிறாரு. பிகாஸ் ஹிஸ் மைண்ட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டவுட் அண்ட் கன்ஃபியூஷன், ஆர்னால்ட் பிலீவ்ஸ் ஹீ ரிமைன்ஸ் ஸ்பிரிச்சுவலி பியூர். அது மட்டும் இல்லாமல் ஆர்னால்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்காலர் ஜிப்ஸி கிட்ட எந்த ஒரு டவுட்டும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லை. அதனால் அவர் வந்து ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப பியூராக இருக்கிறாரு அப்படின்ட்டு ஆர்னால்டு பிலீவ் பண்ணுறாரு. ஓகே, த poet's advice. Arnold advises the scholar gypsy not to come close to modern society. He fears that modern people's doubts and anxieties may infect him like a disease. அதாவது போயட் வந்து ஸ்காலர் ஜிப்ஸி கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் நேச்சரோட நேச்சராகவே கனெக்ட் ஆகி இருங்க. இங்கே வந்து மாடர்ன் பீப்புள் மாடர்ன் லைஃப் கிட்ட வந்துடாதுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஆனால் மாடர்ன் ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட வந்து நீங்கள் அவங்க கூட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹாப்பினஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பியூரிட்டி எல்லாமே போயிடும். ஹி ஃபியர்ஸ் தட் மாடர்ன் பீப்புள்ஸ் டவுட்ஸ் அண்ட் அனக்சிட்டிஸ். ஏன்னா மாடர்ன் பீப்புள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளான மைண்டோட இல்லை, ஃபுல்லாகவே டவுட்டாக தான் எதையுமே பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஃபேத் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளால் அவங்களே சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சஃபரிங்ஸ் உங்களையுமே வந்து உங்ககிட்ட வந்து வந்துடும், உங்களையுமே ஒரு டிசீஸ் மாதிரி அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் நீங்கள் வந்து மாடர்ன் பீப்புள்கிட்டேருந்து விலகியே இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. To explain this idea, Arnold compares the scholar gypsy to a Greek merchant who carefully avoids a ship carrying people infected with plague. அதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆர்னால்டு, அதாவது போய்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஸ்டோரி சொல்கிறார். ஒரு க்ரீக் மர்ச்சன்ட் வந்து ஒரு ஷிப்பை வந்து அவாய்ட் பண்ணுவாராம். ஏன் அப்படின்னா அந்த ஷிப் ஃபுல்லாகவே வந்து பிளேகால் சஃபரான பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த க்ரீக் மர்ச்சன்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளும் இந்த ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிளேக் வந்து நம்மளே அவாய்ட் பண்ணிடும். அதனால் நம்ம போகக்கூடாது, இந்த ஷிப்பை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாராம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்காலர் ஜிப்ஸியும் மாடர்ன் பீப்புளை அவாய்ட் பண்ணணும். அப்போந்தான் அவரோட லைஃப் அவர் இப்போ இருக்க மாதிரியே ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. இல்லைன்னா இது ஒரு டிசீஸ் மாதிரி இந்த ஸ்காலர் ஜிப்ஸியையும் அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாரு. Just as the merchant protects himself from disease, the scholar gypsy should protect himself from the spiritual sickness of modern life. அதாவது அந்த merchant எப்படி நமக்கு அந்த பிளேக் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை ப்ரொடெக்ட் பண்ணாரோ, அதே மாதிரி இந்த ஸ்காலர் ஜிப்ஸியும் மாடர்ன் லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்காலர் ஜிப்ஸியை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறார். ஓகேவா? Conclusion. The poem ends with the poet asking the scholar gypsy to continue wandering through the peaceful fields and hills of Oxford. He should remain faithful to his lifelong search for truth and never lose his purity. அதாவது போயட் வந்து ஸ்காலர் ஜிப்ஸிக்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து திரும்ப நார்மல் லைஃப்க்கு வந்துடாதுங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. மாடர்ன் வேர்ல்டில் இப்போ மாடர்ன் பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க.
ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வாண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இதுதான் வந்து நேச்சரோட நேச்சராக கனெக்ட் ஆகி இருக்கிறதா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ன மாதிரி போயட் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் லாங் சர்ச்சான ட்ரூத், அது மட்டும் இல்லாமல் நெவர் லாஸ் ஹிஸ் பியூரிட்டி, நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேத்ஃபுல், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேஷியன்ஸ், டிட்டர்மினேஷன், இது எல்லாமே வந்து இதே மாதிரி இருக்கும். இது நீங்கள் மாடர்ன் லைஃப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து போயிடும் உங்கள்கிட்ட இருந்து அந்த மாதிரி போயிட்டு சொல்கிறார். Arnold presents the scholar gypsy as an ideal human being who lives with complete dedication, faith and peace. அதாவது போயிட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த போமில் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஆனால் அதிலிருந்து இந்த ஸ்காலர் ஜிப்சி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட பீஸ் நிறைய இருக்குது, டெடிகேஷன், கம்ப்ளீட் டெடிகேஷன் அவர்கிட்ட இருக்குது, ஃபேத் இருக்குது, ஹாப்பி இருக்குது. இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர் நேச்சரோட நேச்சராக கனெக்ட் ஆகி இருக்கிறாரு. இதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இதில் மெயின் தீம்ஸ்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, த சர்ச் ஃபார் ட்ரூத் அண்ட் ஹையர் நாலேஜ். அதாவது இப்போ இதில் இந்த ஸ்காலர் ஜிப்சியுமே வந்து ஜிப்சிஸ் கிட்ட ஒரு விஸ்டம் இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவரும் ஜிப்சிஸ் கூட ஜாயின் பண்ணுறாரு அப்படி தானே. ஸோ அங்கே த சர்ச் ஃபார் ட்ரூத் அண்ட் ஹையர் நாலேஜ் இது வந்துடும். தென் த பியூட்டி அண்ட் ஹீலிங் பவர் ஆஃப் நேச்சர். இந்த போம் ஃபுல்லாகவே வந்து ஆர்னால்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேச்சரை தான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவார். நமக்கு எவ்வளோ சஃபரிங்ஸ் இருந்தாலும் நம்ம லைஃப்பை வந்து நேச்சரோட நேச்சராக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் படக்கூடிய சஃபரிங்ஸ் எல்லாமே வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிறது ஆர்னால்டோட தாட். கிரிட்டிசிசம் ஆஃப் மாடர்ன் சிவிலைசேஷன். அதாவது மாடர்னிட்டியை வந்து இந்த போமில் இவர் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணி, மாடர்னிட்டினால ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப அழிஞ்சு போகிறது, அந்த மாடர்னிட்டினால் மக்களிடையே வந்து ஒரு ஹோப்லெஸ்னஸ் இருக்குது, மக்களிடையே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்வார். ஃபேத், பேஷியன்ஸ் அண்ட் டெடிகேஷன். நம்ம வந்து நேச்சரோட நேச்சராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபேத் இருக்கும், பேஷியன்ஸ் இருக்கும், டெடிகேஷன், இது எல்லாமே நம்ம லைஃப்பில் இருக்கும். முக்கியமாக ஹாப்பினஸும் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்வார். இந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஐடியலிசம் அண்ட் மெட்டீரியலிசம். ஐடியலிசம் அண்ட் மெட்டீரியலிசம் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டையுமே வந்து ரொம்ப அழகாக போயட் வந்து இந்த போமில் சொல்லியிருப்பார். தென் மாரல் ஆஃப் த போம். Matthew Arnold teaches that a person should have one clear purpose in life and pursue it with patience and determination. ஆர்னால்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, லைஃப்பில் வந்து இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா அவங்க லைஃப்பில் ஒரே ஒரு பர்பஸ் மெயினாக வச்சு அதை நோக்கி அவங்க வந்து என்னென்னா ட்ராவல் பண்ணணும். அவங்க நிறைய ஆம்பிஷன்ஸ் இல்லைன்னா நிறைய பர்பஸ் அவங்க லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் ஒழுங்காக பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. He believes that constant doubt, anxiety and changing goals make people unhappy, while faith, dedication and harmony with nature lead to a meaningful life. ஆர்னால்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் டவுட், நமக்கு அதிகப்படியான டவுட் இருக்குது. இப்போ மாடர்ன் லைஃப்பில் பீப்புள் எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. எதனால் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் இல்லை, எது எடுத்தாலும் அதில் வந்து டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கோலை வந்து அவங்க ஆஃபன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்கள ஹாப்பியாக இருக்க விடலை, இதனால தான் அவங்க அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்ன மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. While faith, dedication and harmony with nature lead to a meaningful life. இவங்க வந்து இது அவங்க ஃபேத், அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் ரொம்ப டெடிக்கேட்டடாக செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் நேச்சர் கூட எப்போவுமே வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த போமோட மாரல். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேச்சர். இந்த போமில் ஆர்னால்டு நேச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நேச்சர் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த போம். இட் ப்ரொவைட்ஸ் பீஸ், பியூட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். த ஸ்காலர் ஜிப்சி இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஃபாரஸ்ட், ஹில்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஓப்பன் ஃபீல்ட்ஸ். இதில் என்ன அப்படின்னா ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு நேச்சர் வந்து பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுக்குது. நம்ம நேச்சரில் இருக்கும்போது நம்மளை அறியாமையே நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் பியூட்டி நம்மளை வந்து ரொம்ப அழகாக அட்ராக்ட் பண்ணி நம்ம மைண்டை பீஸ்ஃபுல்லாக மாற்றும். இது வந்து நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குது அப்படின்ட்டு ஆர்னால்ட் நேச்சரை ரொம்ப வந்து புகழ்ந்து சொல்கிறாரு. இந்த போமில் ஸ்காலர் ஜிப்சி எப்போவுமே நேச்சர் கூட தான் கனெக்டடாக, நேச்சர் கூட தான் ரொம்ப அசோசியேட்டடாக இருந்த மாதிரி இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் அவரை நம்ம எப்போ வந்து நார்மல் பீப்புளோ இல்லைனா
ஷெப்பர்ட்ஸோ அவங்க நாங்கள் இங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோம்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் நேச்சர் ரிலேட்டடான ஏரியாஸில் தான் அவங்க பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட், ஹில்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஓப்பன் ஃபீல்ட்ஸ். அப்போது இந்த ஸ்காலர் ஜிப்சி எப்போவுமே வந்து நேச்சர் கூடவே ரொம்ப கனெக்டடாக இருக்கிறாங்க, அப்படியே இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Arnold suggests that human beings can find happiness and truth by living close to nature. ஆனால் ஃபைனலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளால் வந்து நம்ம ஹாப்பியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேச்சர் கூட ரொம்ப கனெக்டடாக இருந்தாலே நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக மாறிடும், அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. சிம்பாலிசம். இந்த போமில் ஆர்னால்டு நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். த போம் கண்டைன்ஸ் செவரல் இம்பார்ட்டன்ட் சிம்பிள்ஸ். த ஸ்காலர் ஜிப்சி, த ஐடியல் சீக்கர் ஆஃப் ட்ரூத். இதில் வந்து த ஸ்காலர் ஜிப்சியை தான் மெயின் கேரக்டர், அப்படி தானே? இவரோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு ட்ரூத்தை, அதாவது ஒரு உண்மையான ஒரு அறிவை தேடி ஜிப்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பவரை தேடி இவர் வந்து போவார், அப்படி தானே? ஸோ அவரோட என்டையர் லைஃபையே அவர் அதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுவார். அதை தான் இதில் சொல்கிறாங்க. தென் நேச்சர் அப்படின்னா, இப்போ நேச்சர்னாலே இதில் என்ன சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நேச்சர்னாலே அது பியூரிட்டி, பீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரினியூவல். இது நேச்சர் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து இதுதான் சிம்பாலிசமாக வரும், சரியா? தென் மாடர்ன் சொசைட்டி அப்படின்ட்டு போயட் சொல்கிறது டவுட், கன்ஃபியூசன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். மாடர்ன் சொசைட்டியை வந்து இங்கே இந்த மாதிரி சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. தென் த ஜேர்னி அப்படிங்கிறது த லைஃப் லாங் சர்ச் ஃபார் நாலேஜ் அண்ட் ட்ரூத். ஸ்காலர் ஜிப்சி அவரோட லைஃப் லாங் அவரோட பர்பஸை நோக்கி அதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி அது ரிலேட்டடாகவே அவர் போயிட்டார். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, த லைஃப் லாங் சர்ச் ஃபார் நாலேஜ் அண்ட் ட்ரூத். ஓகே, நாம் இந்த வீடியோவில் பார்த்த இந்த ஸ்காலர் ஜிப்சி அப்படிங்கிற போம் உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இதில் நம்ம மெயினாக பார்த்தது என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் அப்ரிஷியேஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ட்விங்கிள் ஸ்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம சீக்கிரமே சந்திக்கலாம். தேங்க்யூ.